கண் கொடுத்த கண்ணப்ப நாயனார். வேடர் குலத்தில் பிறந்த திண்ணன் என்பவர்தான் கண்ணப்ப நாயனார். ஒரு சமயம் திண்ணன் வேட்டையாட வரும்பொழுது காலத்தி மலையில் குடும்பி தேவர் என்ற சிவலிங்கத்தினை கண்டார். அந்த நாள் முதல் நீர் சுமந்து வந்து அபிஷேகம் செய்தும் தலையில் சொருகி வந்த மலர்களாலும் இலைகளாலும் அர்ச்சனை செய்து பக்குவப்பட்ட பன்றி இறைச்சியை படைத்தும் வணங்கி வந்தார். இதை கண்டு ஆகம விதிப்படி குடுமி தேவரை வணங்கும் சிவகோச்சாரியார் மனம் வருந்தினார். இறைவனிடம் முறையிட்டார். கண்ணப்பரின் அன்பினை சிவகோச்சாரியாருக்கு உணர்த்த ஒரு நாடகம் நடத்தினார் ஈசன். திண்ணனார் வரும் வேளையில் சிவலிங்கத்தின் வலக்கண்ணில் குருதி வருமாறு செய்தார். கண்ணில் குருதி வருவதைக் கண்டு திண்ணனார் அழுதார். இறைவனுக்கே இந்த நிலையா என்று தவித்தார். பச்சிலையிட்டும் மருத்துவம் பார்த்தார். ஆயினும் பலனில்லை. இதற்கு ஏதேனும் ஒரு வழி செய்தே தீர வேண்டும் என்று துடித்த அந்த துடிப்பில் தன் கண்ணை பறித்து லிங்கத்தின் கண்ணிருக்கும் இடத்தில் இட்டார். லிங்கத்தின் வலக்கண்ணில் வந்த குருதி நின்றது. ஆனால் இடக்கண்ணில் குருதி வலியத் தொடங்கியது. இது என்ன சோதனை என்று நினைத்த திண்ணனார் தனது இடது கண்ணையும் பறிக்க திட்டமிட்டார். தன்னுடைய காலால் இறைவன் கண்ணுள்ள இடத்தை அடையாளப்படுத்தி கொண்டு தன் கையில் இருந்த அம்பால் தன் கண்ணை பறித்து இறைவனுக்கு வைக்க துணிந்தார். கண் கொடுத்த அப்பா கண்ணப்பா என்று இறைவன் அழைத்து நில் கண்ணப்பா என்று சொன்னார். அவருடைய வைராக்கியத்தையும் தியாகத்தையும் கண்டு சிவபெருமான் காட்சி தந்த அருள் புரிந்தார். என்றும் எப்பொழுதும் சிவசிந்தனையோடு இருந்து சிவபதம் அடைந்த 63 நாயன்மார்களில் மெய்ப்பொருள் நாயனாரும் ஒருவர். இவர் திருக்கோவிலூரை தலைநகரமாக கொண்டு ஆண்ட குறுநில மன்னர் ஆவார். சிவபெருமானை குலதெய்வமாக வணங்கிய மலையமான் குலத்தை சேர்ந்தவர். திருநீறு பூசி அடியார்களைக் கண்டால் சிவனாகவே எண்ணி பணிவிடை செய்து வாழ்ந்தவர். மெய்ப்பொருள் நாயனாரின் பெருமையும் புகழையும் கண்டு பொறாமை கொண்டு பகைமை உணர்வோடு முத்தநாதன் என்ற சிற்றரசன் வாழ்ந்து வந்தான். நாயனாரை போர் வெல்ல முடியாது என எண்ணி வஞ்சத்தால் சூது செய்து கொள்ள வேண்டுமென திட்டம் தீட்டினான். நாயனாரின் சிவபக்தியைக் கண்டு அவர் அடியார்கள் மீது கொண்ட பாசத்தால் வணங்கி வரவேற்பதை தனக்கு சாதகமாக்கிக் கொண்டு தானும் சிவனடியார் போன்று வேடமணிந்து வந்தான். யாரும் அறியாத சிவரகசியத்தை தனியே தங்களுக்கு சொல்ல வேண்டுமென சொல்லி நாயனாரை தனிமைப்படுத்தி அழைத்து செல்ல அவனுடைய காலடியில் மெய்ப்பொருள் நாயனார் கைகூப்பி அமர்ந்தார். மெய்காவலனும் இல்லாத அந்த நேரத்தில் சுவடி கட்டையை பிரிப்பது போல விரித்து அதனுள் மறைத்து வைத்திருந்த கொடிய குருவாளால் வெட்டி சாய்த்தான் நாயனாரை. உயிருக்கு போராடும் நிலையில் மன்னனை கண்ட தத்தன் எனும் மெய்காவலன் முத்தநாதனை வெட்டி கொள்ள முயன்ற போது நாயனார் அவனை தடுத்து, வேஷம் போட்டு வந்தாலும் இச்சமயம் அவரை சிவனடியாராகவே எண்ண வேண்டும் தத்தா. ஆகவே இவரை ஊருக்கு வெளியே பாதுகாப்பாக விட்டுவிடு என மன்னர் உத்தரவிட்டார். அரசனின் ஆணையை நிறைவேற்றிவிட்டு கண்ணீரோடு அரண்மனைக்கு திரும்பினான் தத்தன். தத்தா, என் வாழ்நாளில் நீ செய்த காரியத்தை இனி வேறொருவர் யார் செய்ய போகிறார்கள் என்று தத்தனை கைகூப்பி வணங்கியபடியே சிவபதம் அடைந்தார்.